பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை மன்னா வாயிலாக நாம் ஒருவருக்கு ஒரு இணைந்து ஆண்டவரை துதிக்க தந்த பாக்கியத்துக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாயிருக்கும். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். அருமையான ஒரு ப்ராமிஸ் வேர்ட் ஆண்டவர் நமக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாய் கீழ்ப்படியாத பிள்ளைகள், ஆமேன், தேவனுடைய வழிகளில் நடக்க முடியாமல் திணறுகிற பிள்ளைகள், பெற்றோருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் ஓடுகிற பிள்ளைகள், உலக ஆசை இச்சைகளில் சிக்குண்டு கிடக்கிற பிள்ளைகள், இவைகள் எல்லாம் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகளை என்னிடத்தில் கொடு, ஆமேன், நான் அவர்களை ஆமேன் ஆதரிப்பேன், பராமரிப்பேன். தேவ சந்நிதியில் தேவன் தந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் எனக்கு தந்தீர், என்னால் இதை பராமரிக்க முடியவில்லை, என் வார்த்தைகள் அவர்கள் செவி கொடுக்கவில்லை, என் ஆண்டவர் தாமே என்னுடைய பிள்ளைகளை ஆதரித்துள்ள இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆமே, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். பல நேரம் நாம் தான் ஆமேன் பிள்ளைகளை ஆமேன் அதிகாரப்படுத்தி ஆமே அப்படி வந்துடணும் இப்படி வந்துடணும் ட்ரை பண்ணும்போது பிள்ளைகள் இருதயம் கடினமாகிறது. சொல்லணும், வழி நடத்தணும், ஆனால் கீழ்ப்படியாமல் போகும்போது ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்கள் தந்த பிள்ளை என்ன என் வார்த்தைக்கு கீழ்ப்படியல் ஆண்டவரே, நீங்கள் இந்த பிள்ளையை போதிங்க ஆண்டவரே. யாரை கொண்டாயிலும் ஆமை சூழ்நிலையை கொண்டோ இயற்கையை கொண்டோ அசாதாரணமான சப்தம் கொண்டோ வாழ்க்கையில் வருகிற நடைமுறைகளை கொண்டு கர்த்தர் போதிப்பார். ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுங்க. வேதம் சொல்லுகிறபடி கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. நம்முடைய புத்திக்கு அடுத்த பிரயாசங்கள், அடி கடிந்து கொள்ளுதல் எல்லாம் ஆமேன் தேவை. ஆனால் அந்த லிமிட்டோடு நின்றுட்டு எதிர்த்து நிற்கும்போது ஆண்டவர்கிட்ட அழுங்க, கர்த்தர் அதை அற்புதமாய் வழி நடத்துவார், ஹேண்டில் பண்ணுவார். அவரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்றால் குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்வில், பெற்றோருடைய வாழ்வில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பன், இந்த நாள் இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் யார் யார் எந்தெந்த பெற்றோர் பிள்ளைகள் செவி கொடுக்கவில்லை, கீழ்ப்படியவில்லை, கர்த்தருக்குள் வளரவில்லை என்று ஆதங்கப்பட்டு எடுக்கிற முயற்சிகள் பலனற்றதாய் போய்விட்டதோ, இன்று தேவன் சந்நிதியில் இந்த வார்த்தையின்படியே உம்மிடத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னால் முடியலை என்பதை தேவனிடத்தில் அழுகையோடும் கண்ணீரோடும் ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த பிள்ளைகளோடு நீர் போதிக்கிற தேவன், நீர் பிள்ளைகளுக்காக ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர், சூழலை கொண்டு நெருக்கடிகளை கொடுத்து நீர் போதித்தால் குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஒரு பேர் சமாதானம், ஒரு பேரான ஆமென் ஒரு மகிமையின் பிரசன்னம் தேவனிடத்தில் இருந்தும் தெய்வ பிரசன்னத்தில் இருந்தும் பிள்ளைகளுடைய வாழ்வில் வெளிப்படும். அது ஆசீர்வாதமாய் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் குடும்பத்துக்கும் அது நன்மையாய் இருக்குமே. கர்த்தர் அப்படி கட்டளையிடும்படி செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் போதித்து நடத்துகிற பிள்ளைகளாய் மாற்றி போடுவீராக. நீர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை போதித்து நடத்தட்டும். தெய்வ சமாதானத்தால் நிரப்பப்படட்டும். God bless you. Praise the Lord.